வீடு கிட்ட மாறி வந்துட்டியா? கங்கா வீட்ல எடுபடி வேலை எதுவும் இல்லையா? ஓஹோ, கங்காவோட கல்யாணம் தான் நின்னு போயிடுச்சே, அதனாலதான் வேலை இல்லையோ? பாவம், அரிசி மில்லுல அப்பா மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு. அவருக்கு ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து குட்டி போட்ட பூனையாட்டம் சுத்திக்கிட்டே தெரியுற. இளவஞ்சி சும்மா இரு. நானே அம்மாவும் அத்தையும் கலெக்டர் வீட்டுக்கு சமாதானம் பேச போனவங்க திரும்பி வந்து என்ன சொல்ல போறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? ஆமா, கங்கா கல்யாணத்தை ஐயாவே நிறுத்திட்டாரு, நீயே அதை பொடிச்சுக்கிட்ட திடீர்னு தெரியுற. அட, புரியுது புரியுது புரியுது. கலெக்டர் கங்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ மறுபடியும் கங்கா புராணத்தை பாடலான்னு இருக்கியா? இளவஞ்சி, மரியாதையா இங்க இருந்து போயிடு. என் முன்னாடி நிக்காத. நின்னு கைய நீட்டிடுவேன். கைய நீட்டிடுவியா? கைய உடைச்சிடுவேன். சும்மா இரு. என்ன இங்க சண்டை? அம்மாவும் அத்தையும் வந்துட்டாங்க, உன் கைவரிசை அங்க காட்டு போ. அத்தை, போன விஷயம் என்னாச்சு? கலெக்டரோட அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? உங்க அம்மாவே கேளுப்பா. அம்மா, அம்மா சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? ஏமா அமைதியா இருக்க? சொல்லுமா, என்ன நடந்தது? அத்தை சொன்னதுல இருந்தே தெரியல, அந்த அம்மா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். போய் மூக்கு உடைஞ்சிட்டு வந்ததுதான் மிச்சம். ஏமா, நீ போய் கேவலப்பட்டதும் இல்லாம என் அத்தையை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திருக்க. ஏய் இளவஞ்சி, நீதான் அந்த அம்மா கிட்ட இல்லாதும் பொல்லாதும் போட்டு கொடுத்தியா? இவ்ளோ தெளிவா சொல்ற? இது உன் வேலைதான்றது நாளை பின்ன எனக்கு தெரிஞ்சது, மவளே உன்னை கொன்னுடுவேன். ஏமா வந்தது வராதமா என்கிட்ட இருக்கிற? அதான் உன் புள்ள என்னாச்சுன்னு கேக்குறான்ல, சொல்லு. இத பாருடா, குறிப்பிட்ட தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல கங்காவுக்கு கல்யாணம்டா. கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் தடபுடலா நடத்து. அம்மா எல்லாம் ரெடிமா. கலெக்டரோட அம்மா சம்மதம் தான் வேணும். சம்மதிச்சிட்டாங்களா? மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு இதுல சம்மதம் தான்டா. நிஜமாவா சொல்ற? உண்மையிலே சம்மதிச்சிட்டாங்களா? கலெக்டரோட அம்மா இதுக்கு சம்மதிக்கலடா. இந்த முத்தரசிதான் இதுக்கு சம்மதிச்சிருக்கா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் எனக்கு பிடிக்கலடா, அந்த கலெக்டரோட அம்மாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நானும் அண்ணியும் எவ்வளவோ இறங்கி பேசணும், அந்த அம்மாவை எவ்வளவு கெஞ்சி இருப்போம். ஆனா அந்த பொம்பளை கொஞ்சம் கூட மசியவே இல்லடா. உலகத்துல அவ மட்டும் தான் பிள்ளைய பெத்திருக்காளா? அவனுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா? கங்காவை கல்யாணம் பண்றதுனால அவ புள்ளைய நம்ம கொன்னுடுவோமா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு கோபம் வந்துச்சு பாரு. கல்யாண தண்ணிக்கு மட்டும் புள்ள வந்து தாலிய கட்டல, சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிற ஏன் புள்ள வந்து கங்கா கழுத்துல தாலி கட்டுவான்னு அவ கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, நீ சமாதானம் பேச போனியா இல்ல சண்டை போட போனியா? அத்த, என்னத்த இதெல்லாம்? அம்மா இப்படி பேசிட்டு வந்திருக்காங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? ஏன்பா என்ன கேக்குற? உங்க அம்மாவை கேளு. கற்பகம்மா கோவமா பேசினதும் தப்புதான், உங்க அம்மா கோவப்பட்டு பேசினதும் தப்புதான். என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? அந்த அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்க? டேய், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 1000 மாப்பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அந்த 1000த்துல ஒருத்தனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கட்டி வைங்கன்னு. எவ்வளவு திமிர் அந்த பொம்பளைக்கு! அம்மா, கலெக்டர் அம்மா பத்தி அப்படி பேசாத. நாளைக்கு ஐயாவுக்கு சம்மந்தி ஆக போறவங்க. டேய், எங்க அண்ணனுக்கு சம்மந்தி ஆகிற தகுதி அந்த பொம்பளைக்கும் இல்ல, அந்த குடும்பத்துக்கும் இல்ல. நீ வாடா, எங்க அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா, சமாதானம் பேச போகும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். அவங்க எது பேசியிருந்தாலும் நீ பதில் பேசாம இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எதிர்த்து சவால் விட்டுட்டு வந்திருக்க.
ச்சே. இந்த விஷயம் ஐயாவுக்கும் கங்காவுக்கும் தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இதுக்காக ஒன்னு அனுப்புனேன். அண்ணே, அவங்க வேதனைப்படுறதுல இருக்கட்டும். ஓ மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அதை ஏன்னு மறைக்கிற? சொல்லுனே. என்னடி சொன்ன? ஜெயச்சந்திரா, நில்லுடா, அவளை அடிக்காதே. எல்லாருக்கும் எப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்க. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லன்னு ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? டேய் ஜெயச்சந்திரா, கல்யாணத்து அன்னைக்கு மணமேடையில கங்கா காத்துக்கிட்டு இருந்து கலெக்டர் வராம போயிட்டாருனா அப்போ எங்க அண்ணன் தலை குனிஞ்சு நிப்பாரு. எங்க அண்ணன் அவ்வளவு பேர் மத்தியில அவமானப்படணுமா? அந்த நிலைமை வர நான் விட மாட்டேன்டா. அப்படி ஒரு நிலைமை வந்தா கங்கா கழுத்துல நீதான் தாலி கட்டுற. ஏன் எல்லாரும் இப்படி கங்காவோட வாழ்க்கையோட விளையாடுறீங்க? மாப்பிள்ள அவனா இவனான்னு பேசிட்டு இருந்தா கங்காவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆமா, இங்க பாரு, கங்காவை கட்டிக்க போறது கலெக்டரா ஜெயச்சந்திரனாங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. அந்த கேள்வியெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப ஒரே பிரச்சனை, கங்காவுக்கும் கலெக்டருக்கும் எப்ப கல்யாணங்கிறது தான். அத பத்தி மட்டும் பேசுங்க, அத பத்தி மட்டும் யோசிங்க. இன்னொரு தடவை யாராவது இப்படி ஏடா கூடமா பேசுனீங்க அவ்வளவுதான். சரியான முரட்டு பயல பெத்து வச்சிருக்க. இப்ப அவன் ரொம்ப நல்லவன் ஆயிட்டான்ல, அதான் கோவம் வருது. அவன் கோவம் எவ்வளவு நாளைக்குன்னு எனக்கு தெரியும் அண்ணி. இவனை பத்தி இல்லாத பொல்லாதையும் சொல்லி ஐயா கிட்ட போட்டு கொடுக்கல. என் பேரு இளவஞ்சி இல்ல. என்னே கை நீட்டி எடுத்துட்டேல, இரு பாத்துக்கிறேன். நான் ஐயா பேசுறேன். ஐயா, நான் இளவஞ்சி பேசுறேன். என்னம்மா, ஏன் அழுவுற? ஐயா, இந்த ஜெயச்சந்திரனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. என்ன போட்டு அடிச்சுட்டா, அம்மா வடிக்க கை வாங்குனா, இன்னும் ஆத்த மட்டும் தான் பாக்கி. என்னம்மா சொல்ற? முத்தரசி அடிக்க கை ஓங்குனா உன்னை அடிச்சிட்டானா? ஏன் அடிச்சான்? அவன் நேரா அங்கதான் வரா. அவன் கிட்ட என்ன எதிர்நாள் வரது கேளுங்க. நான் வச்சிருக்கேன் ஐயா. கங்கா, கங்கா, கங்கா. அப்பா, என்ன ஜெயச்சந்திரன் எங்கம்மா? தெரியலையப்பா. எங்க போயிருக்கான்னு போய் கேளு. இருங்க, அம்மா கிட்ட கேட்டுட்டு. அம்மா, அம்மா, ஜெயச்சந்திரன் மாமா எங்கம்மா? எங்கேயாவது அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஏண்டி கேக்குறேன்? அப்பா மாமா மேல ரொம்ப கோவமா இருக்காருமா. மாமா ஏதாவது வம்பு இழுத்துட்டாரான்னு தெரியல. சாரு, எங்கடி போயிட்டு வர? தோப்பு வரைக்கும் போயிட்டு வரேன். ஜெயச்சந்திரன் மாமாவை எங்கேயாவது பாத்தியா? மாமா கூட தான் பைக்ல போனேன். என்ன தென்னந்தோப்புல விட்டுட்டு நாச்சியார் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஏதாவது சொன்னாரா? உன் கல்யாண விஷயமா கற்புக ஆண்டிகிட்ட பேசுறதுக்கு நாச்சியார் பெரியம்மாவையும் முத்தரசி அத்தையையும் அனுப்பி வச்சாரா. 2 பேரும் திரும்பி வந்திருப்பாங்க. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. இந்த விஷயமா தான் ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. டேய் நில்றா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உங்க அம்மாவை கை நீட்டி அடிக்க போயிருக்க, இளவஞ்சி அடிச்சிருக்க. அது வந்து மாமா, கலெக்டர் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு நாச்சியாரத்தையும் எங்க அம்மாவையும் அனுப்பி வச்சேன். ஆமா மாமா, கங்காவோட கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடக்கணுங்கிற ஆதங்கத்துல உங்களை கேட்காம இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நல்ல விஷயம் நடக்கணும்னு முயற்சி எடுத்திருக்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா முத்தரசி என் தங்கச்சி,
அவன் மனசு கஷ்டப்பட மாதிரி நானோ உங்க அப்பனோ இது வரைக்கும் எதிர்த்து பேசுனது இல்ல. நீ அடிக்க கை வாங்கியிருக்க. அப்படிலாம் இல்ல மாமா. நடந்தது என்ன தெரியுங்களா? கலெக்டர் அம்மாவை போய் சமாதானப்படுத்திட்டு வாங்கன்னு சொன்னா இவங்க போய் காரியத்தை கெடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிச்ச தேதியில கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்கலன்னா ஏன் பையன் கங்கா கழுத்துல தாலி கட்டுவான், மனசுல வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் சொல்லாமா மாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலில் விழுந்து அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்துங்கன்னு அவங்களுக்கு கெஞ்சறதை விட்டுட்டு சண்டை போட்டு வந்திருக்காங்க. ஏமா இப்படி பண்ணன்னு கேட்டா என் அண்ணன் பொண்ணு அவ்வளவு கேவலமா போயிட்டாளா, என் அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு என்னைய திருப்பி கேக்குறாங்க. அப்புறம் அந்த இளவஞ்சி சும்மா இல்லாம தூண்டி விட்டுட்டே இருந்தா. அதனாலதான் நான் அந்த மாதிரி. ஆமாண்ணே, நான் சொன்னதுல என்னென்ன தப்பு இருக்கு? முத்தரசி, நீ எந்த எண்ணத்துல இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? அண்ணே, ஏற்கனவே எமங்கிட்ட போன உங்க உயிரை 2 அண்ணிங்களும் கங்காவும் தான் போராடி மீட்டுட்டு வந்தாங்க. அந்த போராட்டத்துக்கே நான் தான் காரணம். அதுக்கு பிராயச்சித்தமா கங்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டாத சாமி இல்லை. மறுபடியும் உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வர அந்த கலெக்டரோட அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே உங்களுக்கும் கங்காவுக்கும் ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்னு, அதனால எச்சரிக்கையா இருக்கட்டும் என்னதான் குறிச்ச முகூர்த்தத்துல உங்க புள்ள கங்கா கழுத்துல தாலி கட்டலன்னா என் புள்ள கட்டுவான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சொன்னது உண்மை இல்லைன்னு. முத்தரசி, நம்ம ஐயா ஆத்தாவுக்கு பிள்ளைங்கன்னு பார்த்தா நம்ம 2 பேரும் தான். அதனால நம்ம 2 பேரையும் செல்லமா பாசமா வளர்த்துட்டாங்க. அதான் எனக்கு ஒண்ணுனா உன்னாலையும் உனக்கு ஒண்ணுனா என்னாலையும் தாங்கிக்க முடியறதில்ல. எனக்கு எந்த ஏமாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. கூட பிறந்த அண்ணன் மேல நீ வச்சிருக்க பாசத்தை விட அந்த கலெக்டரோட அம்மா தான் பெத்த ஒரே புள்ள மேல பாசம் வைக்கிறதுல என்னமா தப்பு? பாசம் வைக்கல அண்ணே, ஆனா அந்த பாசமே கண்ணை மறைச்சிடக்கூடாது. யாருக்கும் யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்படி ஒரு படிச்ச குடும்பத்தை சேர்ந்தவங்களே இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? முத்தரசி, அண்ணனோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக நீ அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்தியே, அதே மாதிரிதான் அந்த கலெக்டரோட அம்மாவும் அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க மனசு மாற நாம கொஞ்சம் அவகாசம் தரணும். கண்டிப்பா மனசு மாறுவாங்க. அண்ணே, அவங்க மனசு மாற அவகாசம் தர அளவுக்கு கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாளான இருக்கு. ஆமா, மனசு என்ன இருமலியா செஞ்சிருக்கு? ஒரு நொடியில மாறதானம்மா. அதனால ஐயா சொல்ற மாதிரி அவங்க மனசு மாறுவாங்கம்மா. அதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் பேசுறத நிறுத்திக்க. முத்தரசி, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை என் மருமக சொல்லிட்டா. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் மச்சின குலசேகரனை சமாதானப்படுத்தி கங்கா கல்யாணத்துக்கு முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, ஒண்ணு மட்டும் கடைசியா உறுதியா சொல்றேன். என் மருமக கங்காவை என் மனசாரதான் நான் கலெக்டருக்கு விட்டு கொடுத்தேன். ஆனா குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நடக்காம நீங்க அவமானப்பட்டு நிக்கிறத
என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அந்த கலெக்டருக்கு பதிலா என் மகன் கங்கா கழுத்துல தாலி கட்டுவான். சாரு, என்ன பண்ற? என்னாச்சு? மாமா, உங்களால எங்க அக்காவை மறக்க முடியல. ஏய் சாரு, மாமாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? சாரு, என்னைக்குமே நீ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதில்ல. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க அக்காவை முழுசா மறந்துட்டீங்களா இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? அக்கா, நீ சும்மா இரு. சொல்லுங்க மாமா. சாரு, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுற? என் மனசுல ஒண்ணும் இல்ல, உங்க மனசுலதான் எதையும் மறைச்சு வச்சு பேசுறீங்க. என்ன கங்கா, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏண்டி மாமாவுக்கு தேவையில்லாம கோவம் உண்டு பண்ணாத. உனக்கு என்ன கேட்கணுமோ அதை நேரடியா கேளு. சரிக்கா, கேக்குறேன். மாமா, எங்க அக்கா எப்படி இருக்காங்க? அழகா இருக்காங்களா? கங்காவுக்கு என்ன, தங்கம். அதனால தானே கலெக்டர் சுத்தி சுத்தி வராரு. கலெக்டர் சுத்தி வராரு சரி, ஆனா நீங்களும் சுத்தி வரீங்களே, அது எதுக்காக? ஏய் சாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்த அடி வாங்க போற. எனக்கு சந்தேகம்க்கா, அதனாலதான் இப்படி எல்லாம் கேக்குறேன். என்னடி சந்தேகம்? முத்தரசியத்தை வந்திருந்தாங்கல்ல, ஐயா கிட்ட என்ன சொன்னாங்க? கங்கா கழுத்துல கலெக்டர் தாலி கட்டலனா ஏன் புள்ள கட்டுவான்னு அத்தை சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு நிலைமை வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களா? ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா மாமா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்காருன்னு தானே அர்த்தம். நம்ம எல்லாரோட மன நிலைமையும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆழம் பார்த்திருக்காங்கன்னு தோணுது. அத்தையும் ஜெயச்சந்திர மாமாவும் முதல்லயே இதை பேசி முடிவு எடுத்துட்டு தான் இதையெல்லாம் சொல்லிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது மாமாவோட கடமை. எங்கடி இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? நானா பேசலக்கா, நடக்கிறதா சொல்றேன். ஏன் மாமா, ஒருவேளை எங்க அப்பா மனசு மாறி எங்க அக்காவை உங்களுக்கே தரேன்னு சொல்லுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சாரு, என் பொறுமையை சோதிக்காத. இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். ஐயோ மாமா, இவ சின்ன பொண்ணு, இவ பேசுறத நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? உங்களை நான் நம்புறேன் மாமா. கங்கா, என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. இது உன் மேல சத்தியம் கங்கா.